ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் நம்ம ஐஸ்வர்யோட ரியாக்ஷன் பார்க்க எப்படிங்கிறியா இருக்குது. இவ்வளோ நாளாக தப்பு பண்ணிகிட்டு இருந்தேன்ல, அப்போல்லாம் வந்துட்டு அட்வைஸ் மேலே அட்வைஸ் கொடுத்தீங்களேடா, இப்போ வந்து ஏன்டா திட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த பொண்ணே உலகத்தை அதிசயமாக இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. அது பிடிக்காம மாற்றி மாற்றி அட்வைஸ் பண்ணுறாங்க. அதாவது கௌதம் அயோக்கியக்காரன் தான், தப்பானவன் தான், ஆனால் அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவன் புருஷன் தூக்கி எறியக்கூடாதுங்கிறாங்க. இதே என்னடா லாஜிக் இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அது என்ன புருஷனா சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? தப்பு யார் செஞ்சாலும் நான் தட்டி கேட்பேன், இதுதான் என்னோட லாஜிக் அப்படின்ட்டாங்க. வரே வா ஐஸ்வர்யா, இப்போதாம்மா நீ ட்ரெண்டுக்கு வந்திருக்க, வாமா வாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா இப்போலாம் பண்ணக்கூடாது தப்புன்னு சொல்லிட்டு சூரிய அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு கால் வருது. மதன் வந்து வீட்டில் இல்லை மாட்டிக்கிட்டான்னு சொன்னோன்னே அவங்க கொஞ்சம் ஃபீலிங்ஸுக்கு போயிட்டாங்க. ஐயோ நான் ஃப்ரெண்டாக நினச்சவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு உஷார் கொடுத்தது யார்? கௌதம் தான். தம்பி எத்தனை நாளைக்கு நீ இப்படி இங்கேருந்து அலாரம் அடிச்சிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியலப்பா, என்னைக்கா ஒரு நாள் நீ மாட்டி நடு ரோட்டுக்கு வருவாப்பா, அன்னைக்கு இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம கௌதம் வந்து சொன்னதுக்காக நான் வந்து வெளியே போயிட்டேன்ல, நீ எனக்கு பணம் கொடுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். டேய் தம்பி நல்லா வருவாப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் நம்ம விஜய்க்கு எந்த கவலையும் இல்லாமல் அனாமிகா கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது ஒட்டு கேட்ட நம்ம கோடீஸ்வரி, யார்ட்டு தம்பி பேசிட்டு இருக்கீங்க, இருங்க நீங்கள் வேற ஏதாவது அப்புறமா பேசிக்கோங்க, நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் மறுநாள் விடிஞ்சோன்னு 3 பேர் சேர்ந்து காய்கறி வாங்கலாம்னு சொல்லிட்டு போய் நிற்கிறாங்க. தள்ளுவண்டிகிட்ட நின்று காய்கறி பேரம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க மொத்த காய்கறியும் உடச்சு போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணு ஒரு பையனை புரட்டி எடுக்குது, வீர பெண்மணின்ற பேரை வேற வாங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ